ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரதீப். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம். இப்போ ஆக்சிடேஷன். ரொம்ப குழவழன்னு வேணாம், நம்ம மட்டும் டேரெக்டாக போயிடலாம். ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். எதுக்குடா நீ ஆக்சிடேஷன்ட்டு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரதுக்காக தான். சரி, இது சொல்லாமல் வேணாமா பார்த்தேன். சரி, ஓகே சொல்லிட்டே போவோம்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு எலமெண்ட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாடலில் போடுவோம். ஒரு சர்க்கிளாக வந்து இந்த கொசுவத்தியில் சுருள் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி போட்டிருப்போம். கே சொல்லியிருப்பாங்க, எல் சொல்லியிருப்பாங்க, எம் சொல்லியிருப்பாங்க, என்ன கேஎல்எம்என் ஷெல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அது பார்த்தது ஆர்பிட்டால், எஸ்பிடிஎஃப் ஆர்பிட்டால். இது ஷெல்லு. இந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பார்த்தேவில்ல, டேரெக்டாக வந்துடும். இது எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஷெல்லுலேயும் எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னா 2n² ஃபார்முலா. ஓகேவா? நெயில்ஸ் போர் மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து அடிச்சிருங்க. நெயில்ஸ் போரு 2n². சரிங்களா? இந்த என்னன்ற இடத்துல ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதான் இது வந்து ஃபஸ்ட்டு ஷெல், இது செகண்ட் ஷெல், அந்த ரவுண்டுக்கு பாருங்கள், இது தேர்டு, இது 4, அப்படியே 5ன்னா 5, 6ன்னா 6, 7ன்னா 7. ஓகேவா? மேற்கொண்டு நம்ம வழக்கமாக பார்க்கறது இந்த 1 2 3 4 தான் பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஷெல்லுன்றதுனால அப்போ அங்கே என்ன பண்ணலாம், 1². அப்படின்னா ஆன்சர் வரும் 2. அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் எப்பயுமே 2 எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ், E- எலக்ட்ரான்னு அர்த்தம். சரி, அப்போ செகண்டுக்கு என்ன வரும், என்னக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 2², 8. செகண்டுக்கு என்ன ஃபில் ஆகும், 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு பாருங்கள், 2 3², 18. ஃபோர்த்துக்கு பாருங்கள், 2 4², 32. அப்படியே 5 என்னது, 2 5², 50. அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ தேர்டுக்கு என்னது 18, ஃபோர்த்துக்கு என்னது 32. மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வைக்கிறாங்க, எலக்ட்ரான் எப்படி நெயில்ஸ் கான்செப்ட் படி இப்போ ஃபில் ஆகுது, அது ஃபார்முலா கேட்டாங்கன்னா 2n². திடீர்னு உங்களுக்கு கொஷினில் வந்து 5th எலமெண்ட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் நெயில்ஸ் போர் கான்செப்ட் படி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், 5th எலமெண்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 2 5². அப்படின்னா வரும் 50. என்ன வரும், 50. 10th எலமெண்ட்னா 2 10², 200. புரியுதுங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு கண்டுபிடிச்சது 118 தானே. அது எப்படி அங்கெல்லாம் போகும் நீங்கள் யோசிங்க, அவ்வளோ தான் முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் கேட்டால் அடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ சொன்ன அப்படின்னா, அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோ பாருங்கள், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் என்னது கேல 2 எலக்ட்ரான் தான். இதில் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8. இங்கே பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். இதெல்லாம் நீங்களே போட்டுங்க 18ன்னு சொல்லிட்டு. இந்த மாடல் தான் என்ன இருக்குன்னா, ஒரு எலமெண்ட் வந்து ஃபில் ஆகி இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆட்டம்னு எடுத்தா எப்படி இருக்குன்னா, நடுவில் என்ன இருப்பான்னா புரோட்டான் இருப்பான், ப்ளஸ்ஸு, வெளியில் என்ன இருப்பான் மைனஸ். அதான் நம்ம பார்த்தோம்ல, இங்கெல்லாம் பாருங்கள், எலக்ட்ரான் நடுவில் வந்து புரோட்டான் இருப்பான், புரோட்டான் நியூட்ரான் இருப்பான். ஓகேவா? அப்போ நியூக்ளியஸ் அந்த உள்ள புரோட்டான் நியூட்ரான் இருப்பான், வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸும் சுற்றின்னு இருப்பார், ஜாலியாக சுற்றின்னு இருப்பார், ஓடினே இருப்பார் அவர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்டு, நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆட்டம் இதான், அது ஆட்டம்ன்றது ஒரு உள்ள புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஓகேவா? புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். இது வந்து உள்ளே இருப்பான், வெளியில் வந்து எலக்ட்ரான்ஸ், இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி ஓடினே இருப்பார் தலைவர். ஓகேங்களா? இதுதான் என்னது ஆட்டம், ஆட்டம். ஓகேவா? ஸோ இந்த புரோட்டான் வந்து மூவ் ஆகுமா, எதுவும் ஆகுமானா வாய்ப்பில்லை, ஆகாது. ஆனால் இந்த எலக்ட்ரானு ஒரு ஆட்டம் விட்டு இன்னொரு ஆட்டத்துக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எதுக்கு இது சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னு அர்த்தம். அதாவது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இது எவ்வளோ ஒன்றா இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்கிறத இதாடா நீ வச்சுக்கோ, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். பார்த்தீங்களா? அதுதான் ஆக்சிடேஷன். ரிடக்ஷன் அப்படின்னா வாய்ப்பா. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்குறான். பார்த்தீங்களா? அதாவது என்கிட்ட இப்போ 100 ரூபா இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 50 ரூபா போதும், அவன்கிட்ட காசு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு, நான் அவனுக்கு 50 ரூபா கொடுக்குறேன் பாரு, நான் கொடுத்தேன் பார்த்தியா, நான் தான் ஆக்சிடேஷன். அப்போ நான் என்கிட்ட காசு போகுது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான் பார்த்தீங்களா 50 ரூபா, கெயின் ஆஃப் 50 rupees, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இது இன்னும் கிளாசிக்கலாக எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொன்னால் அது ஆக்சிடேஷன்.
ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்னு சொல்லுவாங்க ஆக்சிடேஷனுக்கு. அப்போ ஆக்சிடேஷன் பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அப்புறம் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த 3. அப்போ ரிடக்ஷன் அது அப்படியே ஆப்போசிட்டு என்ன வரும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஓகேவா, அப்படியே ஆப்போசிட்டு என்னது கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அப்படியே ஆப்போசிட்டாக போடுங்க, முடிஞ்சிச்சு. சரிங்களா, இதை பற்றி ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், மேபி யூஸ் ஆனால் யூஸ் ஆகும். ஓகே டன்னு. இப்போ ஒரு ஆர்பிட்டால் நல்லா கேட்டுக்கோங்க, இதான ஃபஸ்ட்டு ஷெல்லு, இது வரைக்கும் பாருங்கள் உள்ள, இவன் தானே ஃபஸ்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஷெல்லு பார்த்தீங்கன்னா அவங்கள 2 தான் இருக்கும் மேக்ஸிமம், 2க்கு மேலே போக வாய்ப்பே கிடையாது. 3 வந்துச்சுன்னா என்னது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஷெல் போயிடும், ஓகேவா. ஸோ இப்போ அவனுடைய ஆக்குப்பையே அவனுக்கு என்ன 2 பிஸ்கெட் தான் சாப்பிட முடியும், 10 பிஸ்கெட்லாம் சாப்பிட முடியாது அவனால். செகண்டு பார்த்தீங்கன்னா 8 பிஸ்கெட் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா அவன் 8 தான் ஃபில் ஆக முடியும். தேர்டு 18க்கு மேலே சாப்பிட முடியாது. ஃபோர்த்து 32க்கு மேலே சாப்பிட முடியாது. அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடுத்த ஷெல் அமிச்சுன்னே இருப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 தான், அதுக்கு மேலே என்ன ஆகும், 8வது வரும். ஸோ ஒரு ஆட்டம் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னா மினிமம் 8 எலக்ட்ரான் இருக்கணும். எத்தனை? 8 எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ ஈலியம்க்கு என்ன வரும், 2. அப்போ 2ன்னா 1 2 தான் இருக்கும், 2 எலக்ட்ரான் தான் இருக்கும், ஓகேவா. 2 எலக்ட்ரான் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் தான் இருக்குமே, சரிங்களா. ஸோ அப்போ அது வந்து கம்ப்ளீட் ஃபீல்டு. ஆமாம், ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 தானே முடியும், அது மேலே முடியாதுல்ல. செகண்ட்லேருந்து 3 4 5 6 போயினே இருக்கட்டும், மினிமம் 8 இருந்தாலே கம்ப்ளீட்லி ஃபீல்டு, ஓகேவா. அந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் மினிமம் 2 தான் இருக்க முடியும், அப்படி இருந்தால் அது கம்ப்ளீட்லி ஃபீல்டு, ஓகேவா. சப்போஸ் 2வது ஷெல்லாம் போனால் அது மினிமம் 8 இருக்கணும், ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோடியம் வச்சுப்போம். சோடியமுக்கு என்னதுப்பா 11 அட்டாமிக் நம்பர், ஓகேவா. சோடியமுக்கு அட்டாமிக் நம்பர் 11. இப்போ ஃபஸ்ட்டு ஷெல்லுக்கு என்னது 2, செகண்ட் ஷெல்லுக்கு என்னது 8 தான் வருமே, ஏன்னா செகண்ட் ஷெல்லுக்கு 8 தானே. மொத்தம் 10 ஃபில் ஆயிடுச்சா. அப்போ தேர்ட் ஷெல்லுக்கு என்ன வருவாங்க, 1 தான் வருவாங்க. 1 தானே பேலன்ஸ் இருக்குது, அங்கே போயிடுவாங்க, ஓகேவா. சப்போஸ் இப்போ நம்ம சோடியம் 11 இல்லாமல் வேறு எதனா வச்சுப்போமே, ஒரு 19ன்னு வச்சுப்போம். ஒரு 19க்கான இது என்னன்னு சரியாக நான் பண்ணல, 19 வச்சுப்போம், சரிங்களா. அந்த 19ன்னு வச்சிங்கன்னா அப்போ இங்கே என்ன வரும், 19 பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியமு, ஓகேவா. இப்போ 19 வந்துச்சா, இப்போ 2 8 ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், 18 பண்ணணும் கரெக்டாக. இப்போ நீங்கள் அப்படியே எழுதின்னு கூட வாங்க, 2 + 8 ஃபில் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 9 இருக்கும், ஓகேவா. ஆனால் இது வந்து 18 வரைக்குமே ஃபில் பண்ணலாம் கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 9 எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகிடும், ஓகேவா. ஸோ அப்போ மினிமம் 8 இருந்தாலே அது கம்ப்ளீட் ஃபில் தான். இப்போ பாருங்கள் 8க்கு மேலேயே வந்துட்டான், 1 இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது, மினிமம் 8 இருந்தாலே கம்ப்ளீட் ஃபில். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இப்போ 17 குளோரின் வந்து 17 தான் இருக்குன்னா அப்போ என்ன வரும், 7 தான். அப்போ கடைசியில் 7 தான் இருக்குமே, அப்போ கம்ப்ளீட் ஃபில் ஆனால் கிடையாது, மினிமம் 8 இருக்கணும். அப்போ இங்கே கடைசியாக 7 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, 7 வரைக்குமே கிடையாது, மினிமம் 8 இருந்தால் கம்ப்ளீட் ஃபில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டால் நீங்கள் அடிக்கணும். சரி, எதுக்கு இதெல்லாம் நீ வந்து சொல்லின்னு இருக்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், சோடியம் வச்சுப்போம், குளோரின் வச்சுப்போம். சோடியம்க்குன்னா வரும் 11, குளோரினுக்குன்னா வரும் 17. இப்போ அந்த டயக்ராம் மாரி நம்ம போடுவோமா, இங்கே பாருங்கள். அதாவது இதை நீங்கள் எழுதுங்க, நீங்கள் எழுதக்குள்ளே இப்படி எழுதுங்க, 2 + 8 + 1, அது மேலே எழுத முடியாது கரெக்டாக. 2 + 8 + 1 இது எழுதுங்க, 2 + 8 + 7, அது KLM. ஃபஸ்ட்டுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லு, செகண்டு தேர்டுன்ற மாதிரி. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 ஷெல்லு வரைக்கும் வருது. இங்கே என்னது 3 இருக்கிறானா, ஓகேவா. இப்போ இங்கே என்ன ஃபில் ஆகும், இங்கே என்ன ஃபில் ஆகும், 2 தான். இங்கே என்ன ஆகும் 8, இங்கே 8ன்னு போட்டுடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். இங்கே என்ன வரும் 2, இங்கே 8, இங்கே என்ன வரும் 7. இப்போ 2மே கம்ப்ளீட்லி ஃபில்டா, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 2மே கம்ப்ளீட்லி ஃபில்டா. இங்கே 1 தான் இருக்கிறான், லாஸ்ட்டு 1 தான் இருக்கிறான். அப்படின்னா அது நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இதுவும் அதே தான், நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இதை கம்ப்ளீட்லி ஃபில்டாக அவனா என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஓகே, ஒட்டிக்க போகிறாங்க. எப்படின்னா இவங்கிட்ட என்ன இது எக்ஸ்ட்ரா 1, அந்த எக்ஸ்ட்ரா 1 தூக்கிட்டா கடைசி செல்லே போயிடும் கரெக்டாக. இவங்கிட்ட அந்த 1 அங்கே போயிட்டுனா என்ன ஆகும், அவன் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுறான்னா இவன் வந்து இவனுக்கு குத்து ஹெல்ப் பண்ணுறான். என்கிட்ட 1 எக்ஸ்ட்ரா இருக்குதுடா, அதை வச்சு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் இவன்கிட்ட 7 இருந்தால் என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா 1 கடன் வாங்கலாம். ஆனால் இவன்கிட்ட இது 1 தான், அப்போ கடன் கொடுத்து உதவலாம். அப்போ என்ன பண்ணுறான், இவனுக்கு கொடுக்குறான் ஒரு எலக்ட்ரான்.
அப்போ கொடுக்கல என்ன ஆகுது, இவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அங்கே எலக்ட்ரான் வந்தோம் என்ன ஆகுது, கெயின் ஆஃப். இவனுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரானால இது என்னது, ஆக்சிடேஷன். இவன் என்னது, ஆக்சிடேஷன். இவன் அது எலக்ட்ரான் வாங்கிட்டான், அப்போ இவன் ரிடக்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ இப்படி கொடுத்து உதவுனால இப்போ கடைசியாக எப்படி இருக்கும், இப்போ டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் அவன் 2, இவன் 8. ஏன்னா இவன் ஒன்று கொடுத்துட்டான்ல. இப்போ இவன் எப்படி இருப்பான், 2 8 இங்கே 8. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா. அப்போ இவன் அது சோடியம்மு, இவன் அது குளோரின். இப்படி போட்டால் கட் ஆகிடுமா, இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்டு ப்ரோட்டான்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக தான் இருக்கும். நியூட்ரான் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரிங்களா. ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்களா, சோடியமுக்கு முன்னாடி 11 இருந்தது கரெக்டாக, அதோட அட்டாமிக் நம்பர் 11. இது பார்த்தீங்கன்னா 17. அப்படின்னா என்னது, இங்கே 11 ப்ரோட்டான் ப்ளஸ் என்ன ப்ரோட்டான் அர்த்தம். அதேமாரி 11 எலக்ட்ரான் இருந்தது. இங்கே என்ன இருப்பா, அதேமாரி 17 ப்ரோட்டான், அதுக்கப்புறம் 17 எலக்ட்ரான் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யோசிங்க, இந்த ஷேர் பண்ணினாங்க, கல்யாணம் பண்ணினாங்க. அப்போ பண்ணக்குள்ள என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் இங்கே போயிடுது. அப்போ இங்கே என்ன ஆகுது, இப்போ 11 ப்ரோட்டான் அப்படியே இருக்குமா, இங்கே என்ன இருக்கும், 10 எலக்ட்ரான் ஆகிடும். கரெக்டா, ஒன்று போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆகுது, 17 ப்ரோட்டானு 18 எலக்ட்ரான். எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்கணும். பட் ஆனால் இது என்ன ஆகுது, கல்யாணம் பண்ணுவோடனே கொடுத்து மாற்றினாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ஒன்றாயிடுச்சு. ஓகேவா. இப்போ நீங்கள் எழுதக்குள்ளே எப்படி ஆகும்னா, என்ஏன்னு எழுதக்கூடாது, என்ஏ. இது ரெண்டுத்தில் எது ப்ளஸ் அதிகமாகுதா மைனஸ் அதிகமாகுதா, ப்ளஸ் அதிகமாக இருக்கா மைனஸ் அதிகமாக இருக்கா, ப்ளஸ் தானே. அப்போ என்ன பண்ணணும், என்ஏ ப்ளஸ்ன்னு போடணும் மேலே. நெக்ஸ்ட்டு வந்து குளோரினில் பாருங்கள், எது அதிகமாக இருக்குது, ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ் தானே அதிகமாக இருக்குது. அப்போ என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ்னு போடணும். ஸோ ஒரு ஆட்டம்ஸில் எலக்ட்ரான் லாஸ் ஆனாலும் சரி, இல்லை கெயின் ஆனாலும் சரி, அதை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா அயன்னு சொல்லுவாங்க, அயன். ஓகேவா. ஸோ பாருங்கள், ஸோ அப்போ இது என்னன்னா, சோடியம்னா என்னது, சோடியம் வந்து 11. இப்போ அவன் எப்படி ஆகிட்டான், என்ஏ ப்ளஸ்ன்னு ஆகிட்டான். அப்போ ப்ளஸ்ன்னா என்ன அர்த்தம், அவங்ககிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக, ப்ரோட்டான் அதிகமாகனு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்ப்பீங்களா, ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் தெரிஞ்சுங்க, ப்ளஸ்ன்னு போட்டால் அவங்ககிட்ட பாசிட்டிவ் அதிகமாகுது, மைனஸ்னு போட்டால் அவங்ககிட்ட எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது. சிம்பிள், சரிங்களா. அப்போ என்ஏ ப்ளஸ் அப்படின்னா என்னது, இது வந்து ஆட்டம். இவன் அது அயான். அப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா, சோடியம் ஆட்டம். அப்போ இவன் என்ன சொல்லுவாங்க, சோடியம் அயான். ஓகேவா. அப்போ இவன் என்ன சொல்லுவாங்க, கொடுத்து மாற்றிட்டான். அப்போ குளோரின் ஆட்டமாக இருந்தவன் இப்போ குளோரின் அயனாக மாட்டோம். ஸோ அப்போ என்னது, ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் லாஸ் ஆனாலோ வாங்கினாலோ, அதாவது மாற்றம் நடந்தால், எலக்ட்ரான் தான் மாற்றம் நடக்கும், பாசிட்டிவ் போட்டான்னு மாற போகிறதில்ல, எப்பயுமே மாற மாட்டான், கான்ஸ்டன்ட்டு. ஸோ எலக்ட்ரான் மாறினால் அவன் என்னது, அயனாக மாறுறோம். ஓகேவா. தென் இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் சொன்னீங்க, அதுதானே, அப்போ தான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் புரியும். ஓகேவா. இப்போ ஆக்சிடேஷன் என்னது, கொடுக்கிறார், எலக்ட்ரான் கொடுக்கிறார், புரியுதுங்களா. இப்போ கொடுத்தால் அவன் ஆக்சிடேஷன், சரிங்களா. இப்போ வந்து நம்ம சர்டன் ரூல்ஸ் பார்க்க போகிறோம், அதாவது ரூல்ஸ் ஃபார் ஆக்சிடேஷன் ஷீட். இருங்க, இப்போ நம்ம வந்து ரூல்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா. நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. அப்படியே எழுதுங்க, நான் சொல்கிறேன்ல அப்படியே எழுதுங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. அது நம்ம ஃப்ரீ எலமெண்ட்டும் இல்லை, தன்னந்தனியாக இருப்பான், தன்னந்தனியாக தான் அவன் 0. சப்போஸ் வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னது, 0. வேணா கூட யாருமே இல்லைல்ல. இப்போ இது கொடுத்துறாங்க, சோடியம் 0, சோடியம் கொடுக்குறாங்க 0. அதாவது தனியாக வந்துட்டான். சப்போஸ் ஹைட்ரஜன் 0,
அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா கூட எவனா ஒட்டினா தான். சப்போஸ் இந்த H2O நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இதுக்கு இப்போ H2O2க்கு கண்டுபிடிக்கலாம், கூட வரான் பார்த்தீங்களா. சரி, 2 பேர் சேர்ந்தால் கண்டுபிடிக்கலாம், சிங்கிள் ஆளாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, சிங்கிள் ஆளாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ரீ எலமெண்ட், அதை ஃப்ரீனா தனியாக இஸ் ஆல்வேஸ் 0 நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாலும் அடிக்கணும், ஒரு மேபி இப்படி வைக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1ன்னு ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் 2ல் ஃபைண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் O2 ஈஸ் கொடுத்துட்டு 1 கொடுப்பாங்க. அப்போ 1னா ஃப்ரீ எலமெண்ட்டு மேலே 0ன்னு சொன்னாங்க. அப்போ என்னது O2க்குன்னா வரணும், 0 தானே வரணும். ஓகேவா, ஸோ ரூல் நம்பர் 1 இது எழுதிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எது நீங்களே யோசிங்க. நீங்கள் மேட்டா சொல்லிட்டீங்க, எப்படி எதுன்னு கேட்கவே இல்லையா கேள்வி. ஆக்சிடேஷன் நடக்கணும்னா என்னப்பா வேணும், அவன் வந்து என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா கூட ஒருத்தன் இருக்கணும், கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NaCl கூட இருந்தான். அதனால தான் என்னாச்சு, அவன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கக்குள்ள தான் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ அந்த விஷயம் நடந்தது, கொடுக்கக்குள்ள தான் ஆக்சிடேஷன் நடந்தது. அப்போ இந்த இடத்துல எவனுமே இல்லையே, எப்படி நடப்பான். ஆனால் இங்கே பாருங்கள், H2O இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே நடக்குமானா நடக்காது, அதான். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு, அப்போ ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு கூட ஒருத்தம் வேணும். நெக்ஸ்ட்டு, ஃபார் எ மோனோ அட்டாமிக் அயான். இப்போ அயான்னு சொல்கிறாங்க. அயான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Na+ன்னு கொடுக்குறாங்க. இப்போ என்னது ப்ளஸ்னாலே என்ன சொன்னேன், ப்ளஸ் மைனஸ் வந்தால் என்ன சொன்னேன், அதாவது அயான். அப்போ இங்கே என்ன இருக்கிறான், கண்டிப்பாக ப்ரோட்டான் அதிகமாகணும். அப்போ ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக சோடியம்னா அந்த 11 தானே. இப்போ Na+னா என்னது, நீங்களே யோசிச்சுக்கணும் தான். ஓகே அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஃபார் ஏ மோனோ அட்டாமிக் அயான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நெட் சார்ஜ் ஆஃப் அயான். ஸோ இந்த மாதிரி மோனோ அட்டாமிக்காக கொடுத்துட்றாங்க. கொஷினில் வெறும் நான் சொல்கிறது ஆட்டம், இது அயான். ஓகேவா, ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், +1ன்னு போடணும். அது எப்படி +1, நீங்கள் தானே சொன்னீங்க சிங்கிளாக இருந்தால் பண்ணணும் எப்படின்னா. நீங்களே யோசிங்க, Na+ 11 அட்டாமிக் நம்பரு. அப்போ 10 எலக்ட்ரான் வந்திருக்கும், 11 எலக்ட்ரான் 11 ப்ரோட்டான் வந்திருப்பான். கரெக்டாக, இங்கே +னால இது இங்கே 11 ப்ரோட்டான் வந்திருப்பான், 11 எலக்ட்ரான் வந்திருப்பான். ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னா என்ன சொன்னேன், அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது. அப்போ இவன் தான் அதிகமாக இருப்பான்னா, இங்கே என்னது பக்கத்தில் 1க்குன்னு அர்த்தம். சப்போஸ் 2னா 2ன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், 10 ஆகிருக்கான். அப்போ இங்கே ஆக்சிடேஷன் வந்திருக்கு. அப்போனா இது ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. அப்போ இது கண்டுபிடிக்கலாம்ல, பண்ணலாம். ஸோ அப்போ அயானுக்கு ஆக்சிடேஷன் என்னன்னா, அதில் பாருங்கள் ப்ளஸ்ஸு என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்குது, அப்போ +1. சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா +2. சப்போஸ் சொல்கிறேன், இப்போ வேறு பாருங்கள், குளோரின் -2 இருக்குது. இப்படி இருக்குன்னா என்ன வரும், -2. ஆக்சிடேஷன் -2. அயனுக்கு சிம்பிள், ஆட்டம் மட்டும் 0. ஓகேவா, இந்த 2 ரூல் ஏற்றிங்களா. ஓகே, இப்போ இதுக்கு பாருங்கள், ஜிங்க்கு 2+. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரூல். இப்போதைக்கு 2 ரூல் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியாச்சு. இது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் 0. அதாவது இப்போ வந்து H2O கண்டிப்பாக 2 எலமெண்ட் இருக்கணும்னு சொன்னேன். அயன் இருந்தால் பிரச்சனை கிடையாது, சிங்கிளாக இருந்தாலும் போட்டுடலாம். ஸோ இது என்ன, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் ஆட்டம். அப்போ ஆல் ஆட்டம்னா என்னது, இது ஒரு ஆட்டம். அப்போ இந்த Hயும் இந்த Oவையும் கூட்டினா வரணும், 0 தான் வரணுமா ரூல். ஓகேவா, அப்போ என்ன வரணும், Hக்கு 2 கிராம், அப்போ 2 × H ப்ளஸ்ஸு Oக்கு 1 தான், 1 × O இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா H2SO4 இப்படி கொடுத்துறாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ 2H ப்ளஸ்ஸு எஸ்ன்னு அது 1 தானே, எஸ்ஸு ப்ளஸ்ஸு 4O ஈக்குவல் டு 0. ரூல் என்னது, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 0. இது ரூல். ஓகேவா, அப்போ ஏதிங்க அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் ஆட்டம் 0. அப்போ 2 கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 தான் போடணும், ஈக்குவல் டு அந்த சைடு. சரி, சப்போஸ் அயன் கொடுத்துருந்தா இதுவே என்ன பாருங்கள், H2SO4 2- இந்தமாரி கொடுத்துறாங்க அப்படின்னா இது அயன். ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு அதில் அயன் சிம்பிளாக போட்டு போய் நேரலாம். ஸோ அப்போ அயன் வந்துச்சுன்னா இதுவும் அதே தான், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் அயன் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுடணும். ஓகேவா, அப்போ எப்படி போடலாம், 2H ப்ளஸ்ஸு 1S ப்ளஸ்ஸு
O4னா 4O, அதான் 4O இருக்குன்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு என்னது -2 சம் ஆஃப் அயன், அதாவது அது ஈக்குவல் டுன்னது அதோட அயன் தான். சரிங்களா, இந்த மாதிரி போட்டுடணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் அயன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் நம்பர் போடணும். அது ஆக்சிடேஷன் நம்பர்னா அது 2 தான். அப்போ ஆட்டமாக இருந்தால் 0, அயனாக இருந்தால் நம்பர் மேலே என்ன வரணும் அதை தூக்கி போட்டுருங்க. ஓகேவா, ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்போம். ப்ளஸ் மைனஸ் வந்தாலே அயன் நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள். சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். S4 அப்படின்னா என்னது 1S ப்ளஸ்ஸு O எத்தனை 4O அல்ஜிபிரிக் சம் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம் -2. இங்கே 0 பண்ணணுமா கிடையாது. ஏன் அப்படின்னா இது அயான். அயன் என்னது பவரை தான் இங்கே போடணும். சப்போஸ் கொஷினில் S4 இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் என்ன போடுவீங்க 1S ப்ளஸ் 4O ஈக்குவல் டு என்ன பண்ணோம் 0. ஓகேவா, தெளிவாக எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்ப்போம். ஹைட்ரஜன் அஸ் ஆக்சிடேஷன் நம்பர் +1 எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரேட். ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, அச்சுதான் ஹைட்ரஜன். இவனை பார்த்தாலே +1 தான். கண்ணை முடியும் போட்டுடலாம். எங்கெங்கெல்லாம் ஹைட்ரஜன் பார்க்குறீங்களோ +1. தனியாக இருந்தால் கிடையாதுப்பா, நம்ம தனியாக இருந்தால் பண்ண முடியாது. வெறும் ஹைட்ரஜன் வந்தால் 0 தான். இது எதுக்குன்னா கூட சேர்ந்து வருவோம்ல, அப்போ நம்ம ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கணும். இதோ பாருங்கள், இந்த இடத்துலலாம் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இந்த மாதிரி போகிறோம்ல, இப்போ எங்கள் அச்சுக்கு என்ன வேல்யூ போடணும்னு நமக்கு தெரியணும். கரெக்டாக, ஆனால் வெறும் அச்சு இருந்தால் 0 தான். பட் இங்கே நமக்கு என்ன வேல்யூ போடணும்னு நமக்கு தெரியணும். அப்போ அந்த கூட வரக்குள்ள கூட ஒட்டிக்கின்னு வரோம் பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன +1 எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரேட். மெட்டல்னால் என்னது, மெட்டல்ஸ்லாம் என்னப்பா ஒரு 87 மெட்டல்ஸ் இருக்குது. சோடியமு படிங்க போய்ட்டு, சோடியமு 87 மெட்டல்ஸ் ஃபுல்லாக தெரியாது, இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு அந்த மெட்டல்ஸை நீங்கள் மஸ்ட்டு மனப்பாடம் பண்ணி ஆகணும். மெட்டல்ஸை படிக்கத்தால நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் நான் மெட்டல்ஸ் வந்து 17 இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செமிகண்டக்டர் மெட்டலாய்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். அதாவது அர்சனிக்கு, ஜெர்மானியமு, சிலிக்கானு, புளுட்டோனியமு, இந்த மாதிரி 7 இருக்கும். ஆன்டிமோனி, டெலூரியமு. ஓகேவா, 7 இருக்கும். இதை படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னட் கேஸ் இல்லைனா நோபல் கேஸ். இன்னட் ஆர் நோபல் இவன் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கும். கடைசியாக ஓஜி 7 சேர்த்திங்கன்னா 7. இவன் நான் லாஸ்ட்டு கிளாஸில் எழுதி போட்டோம்ப்பா, எலக்ட்ரானிக் கனெக்ஷன் பார்த்துங்க. இதை மட்டும் படித்தா போதும், பேலன்ஸ் எல்லாம் அடிச்சு விட்ருங்க மெட்டல்ஸ். ஓகேவா, ஸோ இது மஸ்ட்டு மெமரி பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா கொஷினில் இது கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த மெட்டல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு மெட்டலில் நீங்கள் டிக் பண்ணிட்டு வரலாம். 80 இருக்கிற மெட்டல்ஸாக மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, இதை படித்தாலே போதுமானது. ஓகேவா, ஸோ இந்த ஹைட்ரஜன் கூட எப்போல்லாம் மெட்டல்ஸ் ஓட்டின்னு வரணும், அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெட்டலான்னு தெரியணும்னா என்ன பண்ணணும், இதை முடிச்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணலாம், ஓகே நம்ம படித்தது வரலப்பா 17 24 30 நமக்கு இல்லைப்பா, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா அப்போ அது மெட்டல் தான் பண்ணு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். மெட்டல் கூட ஒட்டிட்டோம் தான், மெட்டல் ப்ளஸ் ஹைட்ரஜன் இப்படி ஒட்டிக்கணும் வந்தால் அப்போ என்ன வரும்னா -1. ஓகேவா, புரியுதா? ஹைட்ரஜன் மட்டும் தனியாக வந்தால், மறுபடியும் சொல்கிறேன், ஹைட்ரஜன் தனியாக வந்தால் 0. ஒட்டிக்கின்னு வரக்குள்ள நம்ம இந்த 2 நம்பர் போடணும். அவன் மெட்டல் கூட இல்லாத பட்சத்தில் +1, மெட்டல் கூட இருந்தால் -1. ஓகேவா, டன். நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ HCl, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NaH. இது வந்து நான் இப்போ ஹைட்ரஜனு இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இது ஒரு எலமெண்ட்டு, இது ஒரு 2 எலமெண்ட்டு. அப்போ ஒட்டின்னு வர அப்போ ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ இது ஒரு எலமெண்ட்டு, இது 2 எலமெண்ட்டு, அப்போ இங்கேயும் ஆக்சிடேஷன் நடக்கும். பட் இதில் யோசிக்கிறது நான் குளோரின், அது குளோரின் மெட்டல் கிடையாது, நான் மெட்டல். சோடியம்ன்றது மெட்டல். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அச்சுக்கு என்ன பண்ணணும், இப்போ எழுதக்குள்ள என்னது அல்ஜிபிரிக் சம் இஸ் ஈக்குவல் டு 0 சொன்னேன். 1H ப்ளஸ் 1Cl இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா, இப்போ அச்சோட வேல்யூ என்னது +1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம குளோரின் தான் கண்டுபிடிப்போம். அப்போ 1Cl Cl வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு 0.
அப்போ 1 + அதான் 1 × +1 அது +1 தான். அங்கே போயிடுச்சுன்னா என்ன வரும்? குளோரினுக்கு வந்து -1. ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் வந்து -1ன்னு போடணும். இப்படி போடணும். இது நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போ சோடியம் இருக்கா, இதுக்கு பாருங்கள், இது எழுதுங்க. Na + 1H = 0. அயனாக இருந்துச்சுன்னா அந்த அயனோட நம்பரு. இப்போ பாருங்கள், இது சோடியம். அப்போ சோடியம் என்பது மெட்டல். அப்போ மெட்டல்னா இப்போ இங்கே என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணோம். அப்போ 1Na மைனஸ், அதான் -1 × +1 -1 = 0. அப்போ சோடியம்க்கு என்ன வரும்? +1. புரிதுங்களா? ஏன் போடுறோன்னு புரிதுங்களா? அதுக்கு தான். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஹைட்ரஜன் நல்லா மென்டலில் ஏறிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ளூரின் பார்ப்போம். ஃப்ளூரின் as an oxidation number in all component is -1. ஓகேவா? ஃப்ளூரினுக்கு எப்போ எது கூட வந்தாலுமே சரி, ஃப்ளூரின் ஒட்டிகிட்ட வந்தாலே சரி -1 தான். ஹைட்ரஜனுக்கு 1 -1, இவனுக்கு -1. ஆனால் தனியாக ஃப்ளூரின் மட்டும் வந்தால் நான் சொன்னேன் 0. இவன் ஒட்டின் வந்தால் மட்டும்தான். இப்போ இந்த ஒட்டின் வராமல் பாருங்கள், அதுக்கான வேல்யூஸ் தான் சொல்லியிருக்கிறான். ஃப்ளூரினுக்கு -1 நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் எழுதி போடுறேன் பாருங்கள். பொட்டாசியம், லித்தியம், சோடியம், இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா +1 ஒட்டிக்கின்னு வரக்குள்ள. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா +1. அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதை பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? இது வேல்யூஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ செக் பண்ணக்குள்ளே +1 தான் வருது. ஸோ இந்த மூணும் பார்த்தீங்கன்னா +1. சரிங்களா? பொட்டாசியம், லித்தியம், சோடியம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ளோரின். நான் நிறையலாம் சொல்ல, ஹைட்ரஜன் சொன்னேன், ஃப்ளோரின் சொன்னேன், பொட்டாசியம், லித்தியம், சோடியம். ஈஸியாக இருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆக்சிஜன் பார்க்க போகிறோம். ஏன்னா ஹைட்ரஜன் முக்கியம், ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாத்துக்குமே -2 தான். ஆக்சிஜன் பார்த்தாலே என்னது -2 போட்டுருங்க. எக்ஸப்ட் பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. பெராக்சைடு அப்படின்னா H2O2. இது வந்தால் மட்டும் என்ன வரும்னா -1. அது மட்டும் இல்லாமல் இந்த OF2 இதுக்கு பார்த்தீங்கன்னா +2. ஓகேவா? இப்போ ஆக்சிஜனு இந்த எக்ஸப்ஷனல், இந்த 2 கேஸு இந்த இருக்கு பாருங்கள். இந்த 2 எக்ஸப்ஷனல் கேஸ் இது. இந்த 2 மட்டும் வந்தால் H2O2 வந்தான்னது -1 டேரெக்டாக அடிச்சிடலாம். பெராக்சைடு கேட்டாங்கன்னா பெராக்சைடு பண்ணால் H2O2. அப்போ அதோட ஆக்சிடேஷன் வந்து -1. நெக்ஸ்ட் வந்து OF2 பாருங்கள், இங்கே ஃப்ளூரின் வந்திருக்கான். நான் ஃப்ளூரின் -1 போட சொன்னேன். ஆனால் எக்ஸப்ட் இந்த OF சேர்ந்து வரக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து +2 போட்டுடணும். சரிங்களா? மிச்சப்படி ஆக்சிஜனுக்கு -2. நீங்களே யோசிக்கலாம், கொஞ்சோண்டு யோசிங்க. ஓக்கு என்னது? OF2 கரெக்டா? OF2. இப்போ ஓக்கு என்னது? -2. இல்லை அது செட் ஆகாது. ஆனால் ஷார்ட்கட்டுன்ற பேரில் நான் சொல்லி உங்களுக்கு அது குழப்பம் வேணாம். அது வேணாம். இந்த OF2 வந்தால் +2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? டன்னு. நெக்ஸ்ட்டு வேறு பார்ப்போம். வேறு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று நான் வந்து என்ன பண்ணேன், இதை யோசித்தேன். இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்களா, கேட்டால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் கேட்டாங்க, அடிச்சுட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த லாந்தனைடு, ஆக்டினைடு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லாந்தனைடும் ஆக்டினைடும் 14 எலமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது 14, இது 14. லாந்தனைடு, ஆக்டினைடு. இவன் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியல, இது ஹார்டாக இருக்கான், இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்கலான்னு யோசிச்சது ஒரு கொஷின் வந்துடுது. ஓகேங்களா? லைக் இது பார்த்தீங்கன்னா 7 குரூப்பு, 18 குரூப்பு, 7 ரோ பீரியடு எல்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம அப்புறமா கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இதில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இருங்க ஓகேவா, லாந்தனைடில் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் எழுதிக்கோங்க. லாந்தனைட்
ஓகேவா? இதுதான் கொஷின். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் எலமெண்ட் இன் லாந்தனைடு ஆக்டினைடு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ லாந்தனைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு சீசியம்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒன்று சீசியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டினைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதான் கொஷின் கேட்டாங்க. நெப்டூனியம், புளுட்டோனியம். இது நம்பர் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா லாந்தனைடில் இருக்கிறதுக்கு +4 ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டால் இதுக்கு பார்த்தீங்கன்னா +7. சரிங்களா? இது கேட்கல, நம்பர் கேட்டால் +7. சிம்பிள், அவ்வளோதான். ஒரு 1 மார்க் ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி பார்த்துக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். லாந்தனைடில் ஹையஸ்ட்டு ஆக்சிடேஷன் எதுன்னு கேட்டால் சீசியம், அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. சீசியம் இது வந்து +4. ஆக்டினைடு பார்த்தீங்கன்னா +7, அது +7. ஓகேவா? அப்போ இது நமக்கு கொஷின்லாம் கேட்டாங்க நெப்டூனியம், புளுட்டோனியம். ஓகேவா? டன். இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்களா? இது கேட்டால் டேரெக்டாக வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தாச்சு. நம்ம பார்த்த வரைக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆக்சிஜனுக்கு நான் சொன்னேன் -2, பெராக்சைடுக்கு -1. கொஞ்சம் மறக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து OF2 வந்தால் +2, ஃப்ளூரின் வந்தால் -1, பொட்டாசியம், லித்தியமும் சோடியம் வந்தால் நான் சொன்னேன் +1. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரினுக்கு -1, ஹைட்ரஜன் மட்டும் வந்துச்சுன்னா +1. இதுவே ஹைட்ரஜன் மெட்டல் ஹைட்ரஜன் வந்துன்னா -1. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தது ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு, ஃப்ளூரினு, சோடியமு, லித்தியமு, பொட்டாசியமு, வேறு என்ன பார்த்தோமா? ஸோ இவ்வளோ தான். இதோட வேல்யூஸ் தான் நம்ம படித்து வச்சுக்கிறோமே. ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம சம்முக்கு போவோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போவோம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கொஷினும் எல்லா எந்த எக்ஸாமில் இல்லை. நீங்கள் போய் பாருங்கள், எஸ்ஐ பாருங்கள், பிசி பாருங்கள், லாஸ்ட் எக்ஸாம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க லாஸ்ட் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இது போவோம். கொஷினே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் தான். ஸோ கொஞ்சம் ஒரு பேசிக்லேருந்து நம்ம போவோம். சரிங்களா? இப்போ வந்து CO2 இதான் கொஷின். ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இதில் பாருங்கள், எல்லா வேல்யூஸுக்கும் நமக்கு தெரிய தேவை. நான் சொன்னல, அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ இது கேட்குறாங்க. இப்போ நமக்கு கார்பனுக்கு தெரியாது. முதல்ல என்ன பண்ணணும்? இது ஆட்டமாக அயனா பார்க்கணும். யோசிங்க, +- இல்லை, அயன் இல்லை, அப்போ ஆட்டம். அப்போ ஆட்டம்னா என்ன பண்ணணும்? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் ஆட்டம் = 0. அப்போ ஏதிமா 1C + 2O = 0. ஏதாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆக்சிஜனுக்கு நமக்கு வேல்யூ தெரியும். என்னப்பா ஆக்சிஜன் என்ன சொன்னான்? H2O2க்கு தான் வந்து -1 தான் சொன்னேன். H2O2க்கு ஆமாம். OF2க்கு +2, எல்லாத்துக்கும் வந்து -2 சொன்னேன்னா அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1 கார்பன் + 2 - 2 = 0. ஓகேவா? இது மல்டிபிள் பண்ணால் ஒரு -4, அந்த சைடு போயிட்டுனா 4. அப்போ கார்பனுக்குன்னு அது +4. ஸோ இதுதான் ஆன்சர். முடிஞ்சிச்சா? சிம்பிள், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். H2SO4. ஓகேவா? H2SO4. இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல இதுக்கு +- இருக்கான் பாருங்கள். ஓகே, இல்லை தன்னு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம டேரெக்டாக நம்ம போட்டுடலாம். அதாவது 2H, Hக்கு நமக்கு வேல்யூ தெரியும், Sக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது 1S, 4 ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4O = என்ன பண்ணணும்? 1 பண்ணணுமா? 2 பண்ணணுமா? 0. ஆட்டம் 0. ஓகேவா? ஹைட்ரஜனுக்கு என்ன சொன்னேன்? மெட்டல் ஆகிடாச்சா? மெட்டலாக பார்க்க சொன்னேன். மெட்டல்னா என்ன சொன்னேன்? மெட்டலுக்கு வந்து +1, -1. நான் மெட்டலுக்கு +1. அப்போ என்ன வரும்? 2 + 1 + S ப்ளஸ் இதுக்கு என்ன வரும்? ஆக்சிஜன் -2. அப்போ 4 × -2 = 0. இப்போ பாருங்கள், இது 2 ஆகுமா? ப்ளஸ் எஸ்ஸு மைனஸு என்ன வரும்? 8 = 0. அப்போ S = என்ன வரும்? -6 + 6. இதான் ஆன்சர். பார்த்தீங்களா? இப்படி தான் கண்டுபிடிக்கணுமே. நம்ம படித்த அந்த ப்ரொசீஜர் ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் போகிறோம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா CH2F2. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் C. அப்போ சின்னா சியை கண்டுபிடிக்கணும், அவனே கொஸ்டின் கொடுத்துறான். அப்போ ஏதுமா 1C, ஏன்னா இது வந்து அயன் கிடையாது. அப்போ +C.
அயனாக இருந்தாலும் ஆட்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ண தான் போகிறோம். 1C ப்ளஸ் 2H ப்ளஸ் 2F ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1C ப்ளஸ் ஹைட்ரஜன் வேல்யூ என்னது? +1 ப்ளஸ் 2F. ஃப்ளூரினுக்கு என்ன சொன்னேன்? -1. ஃப்ளூரினுக்கு எப்பயுமே -1 இஸ் ஈக்குவல் டு 0. முன்னாடி படித்தோம்ல, அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கார்பனு இப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 0 தான் கார்பனுக்கு 0. ஓகேவா? இங்கே பாருங்கள், கார்பன் இங்கே வேறு வேல்யூ வருது, இங்கே வேறு வேல்யூ வருது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ், அதனால தான் அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ கார்பனுக்கு உங்களுக்கு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போமா? இருங்க, நெக்ஸ்ட்டு சம் SO2 ஃபைண்டு எஸ். இதுதான் கொஷின். அப்போ என்னது? இது அயனா ஆட்டமாக பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ என்னதுன்னா எஸ்ஸுக்கு 1S ப்ளஸ்ஸு 2O ஈக்குவல் டு 0. அப்போ எஸ்ஸு ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் -2. அப்போ அங்கே போச்சுன்னா என்னது? -2 4 + 4 டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் நான் போடுறேன். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டும் நான் போடுறேன், மிச்செல்லாம் ஹோம் இருக்குது. H2O. ஓகேவா? இதில் வந்து ஃபைண்டு O. செகண்ட் கொஷின் CO2 நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு NH3. இதில் வந்து ஃபைண்டு N. ஓகே, தேர்டு வந்து பார்த்தோம்னா H2SO4 போட்டாச்சு. HNO3. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் N. நெக்ஸ்ட் வந்து KMNO4 பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இதில் ஃபைண்டு Mn. இதை மட்டும் நான் போடுறேன். பொட்டாசியம் ஆல்ரெடி பார்த்தோம், என்னது? +1. அப்போ 1K ப்ளஸ் 1Mn ப்ளஸ் 4O இஸ் ஈக்குவல் டு 0. பொட்டாசியம் ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 1. அப்போ 1 ப்ளஸ் Mn. ஆக்சிஜன் என்னது? -2. அப்போ -8 வந்திருக்கும். 4 -2 என்னது? -8. அப்போ -8 + 1 என்ன வரும்? -7 வந்திருக்கும். அப்போ Mnக்கு என்ன வந்திருக்கும்? +7. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக போட்டு காமிச்சிடறேன். -2 ஈக்குவல் 0 நான் டேரெக்டாக போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் எதை பாருங்கள், நான் இன்னும் ஒன்று எழுதுறேன். இதோட ஆன்சர் டேரெக்டாக போட்டுடலாம். Na2O2. இது வந்து உங்களுக்கு கொஷினில் கேட்டாங்கன்னா 0 போட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ்லேருந்து எடுத்தது. Na2O2 வந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் 0 போட்டுடலாம். எப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்களே யோசிக்கலாம். 2Na ப்ளஸ் 2O. நீங்களே யோசிச்சுங்க. NAக்கு என்ன சொன்னோம்? 1 தானே. அப்போ +1 இங்கே மைனஸு. பட் இங்கே கொஷினில் வந்து உங்களுக்கு எதுக்கு ஃபைன் பண்ணணும்னு சொல்லலை. இது ஆக்சுவலாக ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் Na2O2ன்னு கொடுத்துட்டாங்க. மொட்டையாக கொடுத்தனால நம்ம வந்து 0 போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணுன்னா இதில் வந்து எதை கண்டுபிடிங்கன்னே சொல்லலாம் அவங்க. அதுதான் ஒரு மெயின் விஷயம். மேபி NAவை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தால் என்ன வந்திருக்கோம்? NAவை அப்படியே வச்சுருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னது? +2 -2 ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 2Na ஈக்குவல் டு என்ன வந்திருக்கோம்? அந்த -4 அங்கே போயிடுச்சுன்னா 4. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 வந்திருக்கும். இந்த மாதிரி போடலாம். பட் இங்கே வந்து எதுவும் கொஷினே கொடுக்கல. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால தான் நோட் பண்ணி எடுத்துருவான்ட்டேன். Na2O2 கேட்டால் 0 போட்டுருங்க. சரிங்களா? அண்டு இந்த கொஷின் ஹோம்ஒர்க் போடுங்க. KClO3. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் Cl. இதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை பாருங்க, இது ஒன்று. இந்த 4மே ஹோம்ஒர்க் போடுங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது NH4NO3. இதில் பார்த்தோம்னா ஃபைண்ட் N. இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், மிச்சம் எல்லாத்துலேயும் பார்க்கல ஒன்று N இருந்துச்சுன்னா N2 வந்துடும். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்காது. இது பாருங்கள், இது ஒன்று தனி, இது ஒரு தனி. அமோனியம் நைட்ரேட். ஓகேவா? இது தனி, அது தனி. சப்போஸ் இது N2 அந்த பிரச்சனை கிடையாது.
பட் இவன் தனியாக இருக்கான் பார்த்தீங்களா. அப்போ 2 எண்ணுங்கிறான். இது எப்படி கண்டுபிடிக்கணும், தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு NH4 எடுத்துக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு NO3 எடுத்துக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட்டு இந்த மாடலில் வந்துச்சுன்னா, இப்படி வந்துச்சுன்னா தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், எண்ணுக்கு N ப்ளஸ்ஸு 4, அச்சுக்கு என்னது, அச்சுக்கு என்ன வரும், மெட்டல் இது +1, அச்சுக்கு +1 தான் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே பாருங்கள், N ப்ளஸ்ஸு 3 - 2 = 0. சரிங்களா. இப்போ இதுக்கு என்ன வேல்யூ வரும், N இஸ் ஈக்குவல் டு நீங்கள் போச்சுன்னா -4. ஓகே ஒரு மிஸ்டேக்கே இருங்க, இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே, இந்த மாதிரி டபுளாக வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிங்க. இந்த மாதிரி ரெண்டு விஷயம். இப்போ நம்ம வந்து இப்போ NH4னா இது ஒன்று தனி, கரெக்டாக. பட் அவங்க இன்னொரு காம்பவுண்டு கொடுத்தா, இன்னொரு இதுவும் சேர்த்து கொடுத்தனால இப்போ இங்கே ஒரு NH3, அப்போ இது தனி. அப்போ இங்கே கண்டிப்பாக இந்த 2 இடத்துக்குமே ஆக்சிடேஷன் வந்திருக்கும், இதுக்கும் ஆக்சிடேஷன் வந்திருக்கும். இவன் தனி காம்பவுண்ட், கரெக்டாக. இப்போ ரெண்டுமே ஒட்டி இருக்கக்குள்ள இப்போ இதுன்னா இது இவன் ஏவாக தானே வந்திருப்பான், இவன் பியாக தானே வந்திருப்பான். அப்போ இவங்க 2 பேருக்கும் அது எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இதை தான் சொல்லணும்னு நினச்சது. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எடுத்துன்னு வந்ததுக்கு இதுக்கு தான். ஓகேவா. ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குமா, இவனுக்குள்ளே வந்திருக்கும். இப்போ 2 பேரும் சேரக்குள்ள இவனுக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்களே யோசிங்களா, மேலே ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 தானே இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக வந்து 1 இவன் கொடுத்துருப்பான், இல்லை இவன் வாங்கியிருப்பான், கரெக்டுங்களா. ஸோ அப்போ நெகட்டிவ் சைன் கொடுக்கல. அப்போ ஒன்றுமே இல்லாதனால பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. +1 அப்போ இவனுக்கு 1ன்ற மாதிரியே எடுத்துப்போம். சரிங்களா. அப்போ இப்போ என்ன பண்ணோம், ரூல்ஸ் படி ஃபஸ்ட்டு NH4க்கு கண்டுபிடிங்க. NH4. அப்போ இங்கே வந்து NO3, இங்கே மேலே +1 இருக்கிறான்னு நினச்சிக்கோங்க, இங்கேயும் +1 இருக்கிறான்னு நினச்சிக்கோங்க. இங்கே -1. ஏன்னா ஒரு இடத்துல +1 -1 வச்சுக்கோங்க. இங்கே வந்து +1 இங்கே -1. ஏன்னா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒருத்தவங்கிட்ட ப்ரோட்டான் அதிகமாக இருக்க போகுது, இன்னொருத்தவங்கிட்ட இது வரைக்கும் போகுது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இருக்கவன் தான் என்ன பண்ண போகிறான், எலக்ட்ரானும் கொடுத்துருப்பான், கரெக்டாக. ஏன்னா இவன் தான் கொடுத்துருப்பான், இவன் வாங்கியிருப்பான். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குது, எலக்ட்ரான் அதிகமாக தான் இருந்திருக்கும். நீங்களே யோசிக்கலாம், நார்மலாக ரூல்ஸ் படி யோசிக்கலாம். இவன் என்ன பண்ணுவான், கொடுத்துருப்பான். அப்போ பாசிட்டிவ் எனக்கு அதிகமாக இருக்கும், கரெக்டாக. அப்போ என்ன ஆகுது, அயன் ஆகிடுறான். இப்போ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் அயன் ஆகும். அப்போ என்ன ஆகும், N 1N + 4H ஈக்குவல் டு என்ன பண்ணோம், +1 போடணும். இவனுக்கு என்ன பண்ணோம், 1N + 3O ஈக்குவல் டு -1 பண்ணோம். ஏன் அது போகிறோம் புரியுதுங்களா. இந்த மாதிரி டபுளாக குத்தா இது ஒரு கொஸ்டின் பாண்டிச்சேரியில் கேட்கல, இது தேடி எடுத்துகிட்டு வந்தது. இந்த மாடலை கொடுத்தா இப்படி போனோன்னு வச்சுக்கோங்க, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பாருங்கள், N + 4க்கு என்ன வரும், இங்கே ஹைட்ரஜனுக்கு 1 = 1. இப்போ N = -3 அந்த சைடு போயிட்டுனா, அப்போ இவனுக்கு -3 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பாருங்கள், N + 3 - 2 = -1. இப்போ N = என்ன வரும், அவனுக்கு -1 -6 அங்கே போயிடுச்சுன்னா +5. ஸோ இப்போ இதுக்கு 2 ஆன்சர், N = -3 + 5. எது இருந்தாலும் நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ அப்போ நான் மறுபடியும் ஒரு ரிவிஷன் வரேன். ஒரு ஆட்டமு தனியாக இருந்துச்சுன்னா என்னது, 0. அது அயனாக இருந்துச்சுன்னா மேலே தூக்கி போட்டுடலாம் டேரெக்டாக. கண்டிப்பாக 2 பேர் தேவை, ஏன்னா அப்போ தான் வந்து எலக்ட்ரான் ஷேர் ஆகும். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இருந்துச்சுன்னா +1, மெட்டல் கூட சேர்ந்தால் -1, ஃப்ளூரினுக்கு -1, சோடியமு பொட்டாசியமு வேறு இன்னொன்று சொன்னேன், சோடியம் பொட்டாசியம் இன்னொரு விஷயம்லாம் சொல்லலாம், இருங்க நோட் பண்ணிக்கலாம். லித்தியம் நான் வச்சுங்க. இது 3த்துக்குமே +1. சரிங்களா. சப்போஸ் நீங்கள் அந்த ஃபைண்டு சோடியம் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த டேரெக்டாக எடுத்து போட்டக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, ஃபைண்டுன்னு கேட்டால் அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வேறு ஒன்று கொடுக்கக்குள்ளே நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, வேறு எது விட்டேன், ஆக்சிஜனுக்கு -2 தான். ஆனால் H2O2 வரக்குள்ள என்னது -1. இதுவே OF2 வந்துச்சுன்னா +2. வேறு எதனா மிஸ் பண்ணியிருக்கோன்னா ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவே 2 காம்பவுண்டாக கொடுத்துருந்தா அந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் வந்து 0 தான் போடணும். இதுவே அயனாக இருந்தால் அந்த அயன் நம்பர் எடுத்து போடணும். மைனஸ்னா மைனஸ், ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு.
இது 2 காம்பவுண்டு ஒட்டின மாரி கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி சம் பார்த்தோமே என்னன்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் வரும் ப்ளஸ்ஸு அங்கே மைனஸ் தான் இருப்பான் யூஸ்வலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தாலும் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் அந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் அயன் வச்சு போடலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ முடிஞ்சால் வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் போடுங்கப்பா. சரிங்களா? யாரும் லைக் போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை போட்டு யாரெல்லாம் படிக்கிறாலும் ஷேர் பண்ணுங்கள். இதோட வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.